Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 5 Mother's Day written by JB Priestley இதோட part 2 வீடியோவை பார்க்கலாம். part 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு. அங்கிருந்து போய் பாருங்க. Mrs. Fitzgerald with Mrs. Pearson's personality. Oh, it's happened. ரொம்ப ஆச்சரியமா இது நிஜமாவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. Mrs. Pearson complacently, of course it's happened, very neat. Didn't know I had it in me. Complacently அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப திருப்தியா அவங்க செஞ்ச வேலை அவங்களுக்கே ரொம்ப மன நிறைவா இருக்கு. ஆமா, இது நடந்துருச்சு, இவ்வளோ நீட்டாக நடந்திருக்கு, எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குது எனக்கே தெரியலையே. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அலார்ம்ட். அலார்ம்டுனா ஸ்கேர்டு. இப்போ அவங்க பயந்து போய் கேட்குறாங்க. பட் வாட் எவர் ஷால் ஐ டூ மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட்? ஜார்ஜ் அண்ட் த சில்ட்ரன் கான்ட் see me like this. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? ஜார்ஜ் அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட குழந்தைங்களும் இப்படி அவங்கள வந்து பார்க்க முடியாதே. இப்படி பர்சனாலிட்டி மாறினதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மிஸ்ஸஸ் பியர்சன் கிரிம்லி. இப்போ அவங்க ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. தே ஆரன்ட் கோயிங் டு, தட்ஸ் த பாயிண்ட். அவங்களுக்கு தெரியாது, அதுதான் பாயிண்டே. தேல் ஹாவ் மீ டு டீல் வித், ஓன்லி தே won't know இட். இப்போ அவங்க சமாளிக்க போகிறது என்ன தான், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவே போகிறதில்ல. அவங்க பேசிகிட்டு இருக்கிறது அவங்க அம்மா இல்லை, மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் ஸ்டில் அலார்ம்ட். பட் வாட் இஃப் வி கான்ட் சேஞ்ச் பேக்? இட் வுட் பி டெரிபிள். இன்னும் அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. ஷீ ஸ்டில் ஸ்கேர்ட். ஒருவேளை நம்மளால் பர்சனாலிட்டி திரும்ப மாற்றிக்க முடியலன்னா என்ன ஆகும்? அது ரொம்ப மோசமாலாம் ஆகிடும். மிஸ்ஸஸ் பியர்சன் ஹியர், ஸ்டடி மிஸ்ஸஸ் பியர்சன். மிஸ்ஸஸ் பியர்சன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இஃப் யூ ஹேட் டு லிவ் மை லைஃப் இட் வுடன்ட் பி ஸோ பேட். யூ வுட் ஹாவ் மோர் ஃபன் அஸ் மீ தேன் யூவ் ஹேட் அஸ் யூ. ஒருவேளை பர்சனாலிட்டி மாற்ற முடியல, நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நானாக இருக்கணும் அப்படின்னா அந்த லைஃப் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. உங்கள் லைஃப்பில் இருக்க ஃபன் என்ஜாய்மெண்ட்டை விட என்னோடய லைஃப்பில் அதிக ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் எஸ், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எனிபடி எல்ஸ். அது கரெக்ட் தான், ஆனால் நான் வேறு யாராவும் மாற விரும்பலை. மிஸ்ஸஸ் பியர்சன் நவ் ஸ்டாப் வரியிங், இட்ஸ் ஈஸியர் சேஞ்சிங் பேக். ஐ கேன் டூ இட் எனி டைம் வி வாண்ட். இப்போது ரொம்ப கவலைப்படாதீங்க, சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. திரும்ப நம்ம அவங்கவுங்க பர்சனாலிட்டிக்கு போயிடலாம். எப்போ வேணாலும் என்னால் அதை செய்ய முடியும். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் வெல் டூ இட் நவ். அப்போ இப்போவே மாற்றுங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் நாட் லைக்லி. ஐவ் காட் டு டீல் வித் யோர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். உடனேலாம் மாற்ற வேணாம், மொதல் உங்கள் ஃபேமிலியை நான் டீல் பண்ணணும். தட்ஸ் த ஐடியா இஸ்ன்ட் இட்? அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். didn't know how to begin with them, you said. உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல. I'll show you. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் பட் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? நீங்கள் இங்கே என் ஃபேமிலியை டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது? மிஸ்ஸஸ் பியர்சன் கோ இன் டு மை ஹவுஸ் ஃபார் அ பிட், தேர் இஸ் நோபடி தேர். கொஞ்ச நேரம் என் வீட்டில் போயிரு, அங்கே யாருமே இல்லை. தென் பாப் பேக், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இங்கே வா. அண்ட் see how we are doing, இங்கே எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீ பார்க்கலாம். யூ ought to enjoy it. நீ வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை நீ என்ஜாய் பண்ண போகிற. பெட்டர் கெட் ஆஃப் நவ் பிஃபோர் ஒன் ஆஃப் தெம் கம்ஸ். உங்கள் வீட்டு ஆளுங்க யாராவது வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து கெட் ஆஃப் அப்படின்னா கோ நவ். மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் நர்வஸ்லி ரைசிங் எஸ், ஐ சப்போஸ் தட்ஸ் பெஸ்ட். யூ ஷோர் இட் வில் பி ஆல் ரைட்? மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அவங்க உட்காந்து இந்த சேர்லேருந்து ரொம்ப நர்வஸாக எழுந்திரிச்சிட்டே, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் சரியாக நடக்கும்ல அப்படின்னு ஒருத்தரை கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் chuckling, it will be wonderful. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். now off you go dear. இப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் crosses and hurries out through the door right. Left to herself, Mrs. Pearson smokes away, lighting another cigarette and begins laying out the cards for patients on the table. மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் அந்த ஹாலை க்ராஸ் பண்ணி ரைட் சைடு இருக்க டோர் வழியாக வெளியில் போயிடுறாங்க. இப்போது மிஸ்ஸஸ் பியர்சன் மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க ஒரு சிகரெட்டை லைட் பண்ணி அதை ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த கார்ட்ஸ் எல்லாம் டேபிளில் வச்சு பேஷன்ஸ் விளையாட போகிறாங்க. கம்ப்யூட்டரில் நம்ம சாலிட்டர் கார்ட் கேம் விளையாடுவோம்ல, அதுதான் பேஷன்ஸ். ஒருத்தர் மட்டும் விளையாடுற கார்ட் கேம். ஆஃப்டர் அ ஃபியூ moments, டோரிஸ் பியர்சன் comes bursting in left. She is a pretty girl in her early 20s who would be pleasant enough if she had not been spoilt. இப்போது மிஸ்ஸஸ் பியர்சனோட பொண்ணு டோரிஸ் பியர்சன் அங்கே வர்றா. அவள் ஒரு அழகான பொண்ணு, ஏர்லி 20s அவளோட வயசு இருக்கும். அவளை மட்டும் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவளும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நைஸ் கேர்ளாக இருந்திருப்பா. டோரிஸ்
Before she has taken anything in, Mum, you will have to iron my yellow silk. I must wear it tonight. She now sees what is happening and is astounded. What are you doing? She moves down, left center. Doris உள்ள வந்து எதையுமே கவனிக்கல. வந்தோடனே பேச ஆரம்பிச்சிடுறா. அம்மா நீங்கள் என்னோட எல்லோ சில்கை அயன் பண்ணி வைக்கணும், நான் இன்றைக்கி நைட் அதை போட போகிறேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவள் கொஞ்சம் ஆச்சரியமாயிடுறா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சென்டரில் வந்து நிற்கிறா. அஸ்டவுண்டிங்னா சர்ப்ரைசிங், அஸ்டானிஷ்ட், எதையாவது பார்த்து வாயடிச்சு போயிடுறது, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறது. மிஸ்ஸஸ் பியர்சன் நவ் யூசஸ் ஹர் ஆர்டினரி வாய்ஸ். இப்போ மிஸ்ஸஸ் பியர்சன் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. பட் ஹர் மேனர் இஸ் நாட் ஃப்ளட்டரிங் அண்ட் அப்பாலஜெட்டிக். அவங்க எப்பவும் போல் படப்படப்பாகவும் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம், அவங்க தப்பு அப்படின்னு நினச்சி பேசுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் பட் கூல் அண்ட் இன்சைசிவ். ரொம்ப கூலாக இருக்காங்க. இன்சைசிவ் அப்படின்னா ரொம்ப குவிக்காகவும் டைரக்டாகவும் ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் நாட் ஈவன் லுக்கிங் அப். வாட் யூ திங்க் ஐம் டூயிங்? ஒயிட் வாஷிங் த சீலிங்? மிஸ்ஸஸ் பியர்சன் மேலே அவங்க பொண்ணை கூட பார்க்காம, நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் சீலிங்க்கு வெள்ளை அடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. டோரிஸ் ஸ்டில் அஸ்டவுண்டட். பட் யூர் ஸ்மோக்கிங். ஆனால் டோரிஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எதனால் அப்படின்னா அவங்க அம்மா இப்போது ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், that's right dear, no law against it, is there? ஆமாம் டியர், நீ பார்க்குறது கரெக்டு தான், நான் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எந்த லாவும் இல்லையே, அப்படி எதுவும் இருக்கா? டோரிஸ், பட் ஐ தாட் யூ டென்ட் ஸ்மோக். ஆனால் நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்கல்ல நான் நினச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு நான் நினச்சேன். மிஸ்ஸஸ் பியர்சன், தென் யூ தாட் ராங். அப்போது நீ தப்பாக நினச்சிட்ட. டோரிஸ், ஆர் வி ஹேவிங் டீ இன் த கிச்சன்? ஆனால் அம்மாவோட அந்த ஹேபிட்டை பற்றி ரொம்ப பேசாமல் நம்ம கிச்சனில் டீ குடிக்க போகிறோமா அப்படின்னு கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன், ஹேவ் இட் வே யூ லைக் டியர். உனக்கு எங்கே டீ குடிக்கணுமோ அங்கே குடி அப்படின்னு சொல்கிறாங்க. டோரிஸ் ஆங்க்ரிலி, டியூ மீன் இட் இஸ்ன்ட் ரெடி? டோரிஸ்க்கு அதை கேட்டோன்னு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படின்னா டீ இன்னும் ரெடி ஆகலையா? மிஸ்ஸஸ் பியர்சன், யோர்ஸ் இஸ்ன்ட், ஐவ் ஹேட் ஆல் ஐ வாண்ட். உன்னோட டீ இன்னும் ரெடி ஆகலை. எனக்கு வேண்டிய டீயை நான் குடிச்சிட்டேன். மைட் கோ அவுட் லேட்டர் அண்ட் கெட் அ ஸ்கொயர் மீல் அட் த கிளாரண்டன். நான் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் கூட போவேன். எனக்கு வேண்டிய சாப்பாடை கிளாரண்டனில் போய் சாப்பிடுவேன். கிளாரண்டன் அப்படிங்கிறது லண்டனில் இருக்க ஒரு ஹோட்டல். டோரிஸ் ஹார்ட்லி பிலீவிங் ஹர் இயர்ஸ். ஹூ மைட்? டோரிஸ்க்கு அவங்க அம்மா சொல்கிறது எதையுமே நம்ப முடியல. அவக்காத அவளாலே நம்ப முடியல. ஹூ மைட் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவங்க அம்மா சொல்லும் போது மைட் கோ அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மைட் கோ அவுட்னு சொல்லலை. அதனால ஹூ மைட், யார் போகிறாங்க அப்படின்னு கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன், ஐ மைட். ஹூ டு யூ திங்க்? நான் தான் போகிறேன். நீ யாருன்னு நினச்ச? டோரிஸ் ஸ்டேரிங் அட் ஹர். மம், வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? அவங்க அம்மாவை அப்படியே ஊற்று பார்த்து, அம்மா உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன், டோன்ட் பி சிலி. நீ ஏன் ஏதாவது சொல்லாத. டோரிஸ் இன்டிக்னன்ட்லி. சிலின்னு சொன்னோன்னே டோரிஸ்க்கு கோபம் வந்துடுது. இன்டிக்னன்ட்லினா ஆங்க்ரிலி, கோபமாக சொல்கிறது. It's not me that's being silly, and I must say it's a bit much when I've been working hard all day and you can't even bother to get my tea ready. Did you hear what I said about my yellow silk? நான் ஒன்றும் சொல்லியால. நான் நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கேன். எனக்கு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்னோட yellow silk பற்றி சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? மிஸ்ஸஸ் பியர்சன், நோ. டோன்ட் யூ லைக் இட் நவ்? ஐ நெவர் டிட். இல்லை, கேட்கல. உனக்கு இப்போ அது பிடிக்கலையா? எனக்கு அது எப்போவுமே பிடிக்காது. டோரிஸ் இன்டிக்னன்ட்லி, அஃப்கோர்ஸ் ஐ லைக் இட் அண்ட் ஐம் கோயிங் டு வேர் இட் டு நைட். ஸோ ஐ வாண்ட் இட் அயன். திரும்ப கோபமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நைட்டு நான் அதை தான் போட போகிறேன், அதனால எனக்கு அது அயன் பண்ணி வேணும். மிஸ்ஸஸ் பியர்சன், வாண்ட் இட் அயன்ட்? வாட் யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு டூ அயன் இட் செல்ஃப்? அயன் பண்ணணுமா? நீ என்ன நினைக்கிற? உன்னோட ட்ரெஸ் தனக்கு தானே அயன் பண்ணிக்குமா? டோரிஸ், நோ, யூஆர் கோயிங் டு அயன் இட் ஃபார் மீ. யூ ஆல்வேஸ் டூ. இல்லை, நீங்கள் தான் அயன் பண்ணணும். எப்போவும் நீங்கள் தானே எனக்காக பண்ணுவீங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், வெல், திஸ் டைம் ஐ டோன்ட். அண்ட் டோன்ட் டாக் ரப்பிஷ் டு மீ அபவுட் ஒர்க்கிங் ஹார்ட். ஐ ஹாவ் அ குட் ஐடியா ஹவு மச் யூ டூ, டோரிஸ் பியர்சன். இந்த தடவை நான் அயன் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ரப்பிஷ், தேவையில்லாத குப்பை விஷயங்களெல்லாம் என்கிட்ட பேசாத. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா? நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I put in twice the hours you do and get no wages. Not thanks for it. நீ வேலை பார்க்குறத விட டபுள் த ஹவர்ஸ்னா டபுள் த டைம் நான் வேலை பார்க்குறேன். அதுக்கு எனக்கு எந்த வேஜஸும் கிடையாது, எனக்கு எந்த சம்பளமும் கிடையாது, ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாது. ஆஃபீஸில் எல்லோரும் 8 hours தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அம்மா
16 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை பார்க்குறாங்க. why are you going to wear your yellow silk? இன்னைக்கு ஏன் நீ சில்க்லாம் போட போற? அப்படி என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்? where are you going? அப்படி எங்கே போக போற நீ? டாரிஸ் sulkily out with Charlie Spence. நான் சார்லி ஸ்பென்ஸோட வெளியில் போக போகிறேன். sulky அப்படின்னா ரொம்ப மூடி அண்ட் டல். மிஸ்ஸஸ் பியர்சன் why? சார்லி ஸ்பென்ஸ் கூட ஏன் வெளியில் போகிறேன்னு கேட்குறாங்க. டோரிஸ் wildly why? what's the matter with you? ஏன் உங்களுக்கு என்னாச்சு? why shouldn't I go out with Charlie Spence if he asked me? and I want to. சார்லி ஸ்பென்ஸ் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறான். எனக்கும் போகணுன்னு தோணுது. ஏன் போகக்கூடாது? எனி அப்ஜெக்ஷன்ஸ்? go on. you might as well tell me. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். Mrs. Pearson severely, can't you find anybody better? I wouldn't be seen dead with Charlie Spence. சார்லி ஸ்பென்ஸோட பெட்டராக யாருமே கிடைக்கலையா? நான் செத்தா கூட அவன் கூட வெளியில் போக மாட்டேன். பக் டீத் அண்ட் half witted. அவனை பார்த்தாலே நல்லா இல்லை. அவனோட பல்லு பக் அப்படிங்கிறது மேல் டியர், அதோட பல்லு மாதிரி இருக்குது. பாதி அறிவு இருக்கு அவன் மாதிரி இருக்கான். டோரிஸ் he isn't. அவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு டோரிஸ் சொல்கிறான். Mrs. Pearson, when I was your age, I would have found somebody better than Charlie Spence or given myself up as a bad job. நான் உன் வயசில் இருக்கும் போது கண்டிப்பாக சார்லி ஸ்பென்ஸோட பெட்டரான ஒருத்தன் கூட தான் வெளியில் போவேன். இல்லைனா as a bad job அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஒர்த் இல்லை, எனக்கு சார்லி ஸ்பென்ஸ் மாதிரி தான் ஆள் கிடப்பான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். டோரிஸ் நியர்லி இன் டியர்ஸ். ஓ ஷட் அப். இதை கேட்ட டோரிஸ்க்கு அழுகியே வந்துடுது. அவங்க அம்மாவை பார்த்து ஸ்டாப் பண்ண சொல்கிறான். Doris runs out left. Mrs. Pearson chuckles and begins putting the card together. After a moment, Cyril Pearson enters left. He is the masculine counterpart of Doris. இதை சொல்லிட்டு டோரிஸ் ஸ்டேஜோட லெஃப்ட் சைடில் இருந்து வெளியில் போயிடுறா. மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. டேபிளில் இந்த கார்டெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதே லெஃப்ட் சைடில் இருந்து சிரில் பியர்சன் உள்ளே வரான். அவனும் அதே மாதிரி ரொம்ப ஸ்பாயில்ட் கிட்டாக இருக்கான். அதனால அவனை மேஸ்குலன் கவுண்டர் பார்ட் ஆஃப் டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரில் briskly, ஹலோ மாம், டீ ரெடி? உள்ளே வந்தோடனே அம்மா கிட்ட டீ ரெடியான்னு கேட்குறான். மிஸ்ஸஸ் பியர்சன் நோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிரில் மூவிங் டு த டேபிள் annoyed. why not? annoyed அப்படின்னா எரிச்சலா, ஏன் இன்னும் டீ ரெடி ஆகலை அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸஸ் பியர்சன் கூல்லி, ஐ couldn't bother. எனக்கு டீ போடணுன்னுலாம் தோணலை அப்படிங்கிறாங்க. சிரில் ஃபீலிங் ஆஃப் கலர் ஆர் சம்திங், உடம்பு சரியில்லையா? மிஸ்ஸஸ் பியர்சன் நெவர் ஃபெல்ட் பெட்டர் இன் மை லைஃப். இதோட சூப்பராக ஹெல்த்தியாக நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ஃபீல் பண்ணதே கிடையாது. சிரில் அக்ரெசிவ்லி. இப்போ சிரிலுக்கு கொஞ்சம் கோவம் வருது. வாட்ஸ் த ஐடியா தென்? அப்போ ஏன் டீ போடலை? மிஸ்ஸஸ் பியர்சன் ஜஸ்ட் அ சேஞ்ச். எப்போவும் டீ போட்டுட்டு தானே இருக்கேன், இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக போடலை. சிரில் briskly, well, snap out of it ma and get cracking. haven't too much time. போதும் snap out of it அப்படின்னா come out of it. get cracking அப்படின்னா சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க, என்கிட்ட ரொம்ப டைம் இல்லை, நான் டீ குடிச்சிட்டு வெளியில் போகணும். சிரில் is about to go when Mrs. Pearson's voice checks him. சிரில் அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ மிஸ்ஸஸ் பியர்சனோட வாய்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணுது. மிஸ்ஸஸ் பியர்சன், ஐ ஹவ் plenty ஆஃப் டைம். என்கிட்ட நிறைய டைம் இருக்குது. சிரில், எஸ் பட் ஐ ஹாவன்ட். ஆனால் என்கிட்ட டைம் இல்லை. காட் அ பிஸி நைட் டு நைட். இன்றைக்கி நைட் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. மூவிங் லெஃப்ட் டு த டோர். அப்படியே லெஃப்ட் சைட் டோர் பக்கமாக போயிட்டு, டிட் யூ புட் மை திங்ஸ் அவுட்? என்னோடய திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸஸ் பியர்சன் கூல்லி, கான்ட் ரிமெம்பர் பட் ஐ டவுட் இட். நீ என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் செஞ்சனான்றது டவுட்டு தான் அப்படிங்கிறாங்க. சிரில் மூவிங் டு த டேபிள் ப்ரொட்டெஸ்டிங். இப்போ அவனுக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் வருது. கொஞ்சம் கோவமாக அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். நவ் லுக், when I asked you this morning, you promised. காலையில் நான் கேட்டப்போ நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல. You said you would have to look through them first in case there was any mending. நீங்கள் ஏதாவது மெண்டிங் அப்படின்னா துணி விட்டு போயிருந்துச்சுன்னா அதை தச்சு சரி பண்ணுறது, இல்லை ஏதாவது திங்ஸை ரிப்பேர் பண்ணுறது தான் மெண்டிங். நீங்கள் என்னோடய திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி மெண்ட் பண்ணணுமான்னு பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல. மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ் வெல் நவ் ஐவ் டிசைடட் ஐ டோன்ட் லைக் மெண்டிங். ஆமாம் காலையில் சொன்னேன், ஆனால் இப்போது எனக்கு மெண்டிங்லாம் பிடிக்காது அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சிரில், தட்ஸ் அ நைஸ் வே டு டாக். வாட் வுட் ஹேப்பன் இஃப் வி ஆல் டாக் லைக் தேட்? நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கே, இதே மாதிரி நாங்கள்லாம் பேசினா எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறான். மிஸ்ஸஸ் பியர்சன், யூ ஆல் டூ டாக் லைக் தேட். நீங்களாம் அப்படி தானே எப்போவுமே பேசுகிறீங்க. இஃப் தேர் இஸ் சம்திங் அட் ஹோம் யூ டோன்ட் வாண்ட் டு டூ, யூ டோன்ட் டூ இட். நீங்களாம் அப்படி தானே பண்ணுறீங்க. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேலை பிடிக்கலைன்னா அது செய்ய மாட்டீங்க. இஃப் இட்ஸ் சம்திங் அட் யோர் ஒர்க் யூ கெட் த யூனியன் டு பார் இட். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பிடிக்கலை அப்படின்னா யூனியன்கிட்ட போய் பார் இட் அப்படின்னா ஸ்டாப் பண்ண வச்சுருவீங்க. பார் இட் அப்படின்னா தடை போட்டுருவீங்க. நவ் ஆல் தட்ஸ் ஹேப்பன்ட் இஸ் தட் ஐவ் ஜாயின் த மூவ்மெண்ட். இப்போது நானும் உங்களை மாதிரி அதே மூவ்மெண்ட்டில் அதே இயக்கத்தில் சேர்ந்துட்டேன்.
எனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா நான் செய்ய மாட்டேன். சிரில் ஸ்டாகர்ட் அப்படின்னா தடுமாறிட்டே, ஐ டோன்ட் கெட் திஸ் மம், வாட்ஸ் கோயிங் ஆன், எனக்கு ஒன்றுமே புரியல அம்மா, என்ன நடக்குது. மிஸ்ஸஸ் பியர்சன் லெக்கானிக் அண்ட் சினிஸ்டர். லெக்கானிக் அப்படின்னா ப்ரீஃப், கொஞ்சம் சுருக்கமாக பேசுகிறது. சினிஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஈவில் குவாலிட்டிஸ். சேஞ்சஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். டோரிஸ் என்டர்ஸ் லெஃப்ட். ஷீ இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் இஸ் நவ் வேரிங் அ ரேப். ஷீ லுக்ஸ் பேல் அண்ட் ரெட் ஐடு. டோரிஸ் லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே வரா. அவள் இன்னும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி முடிக்கல, அதனால அவள் ட்ரெஸ்க்கு மேலே ஒரு ரேப் போட்டிருக்கா. அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப பேலாக இருக்கா, அவளோட கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. மிஸ்ஸஸ் பியர்சன், யூ லுக் டெரிபிள், ஐ வுடன்ட் வேர் தட் ஃபேஸ் ஈவன் ஃபார் சார்லி ஸ்பென்ஸ். டெரிபிள் அப்படின்னா ஹாரிபிள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் சார்லி ஸ்பென்ஸ் மாதிரி ஒரு மட்டமானவனை பார்க்கும்போது கூட இப்படி ஒரு முகத்தை வச்சுட்டு போக மாட்டேன். டோரிஸ் மூவிங் அபவுட் த டேபிள் ஆங்க்ரிலி. இதை கேட்டோன்னே டோரிஸ்க்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஓ ஷட் அப் அபவுட் சார்லி ஸ்பென்ஸ், இனிமேல் சார்லி ஸ்பென்ஸை பற்றி பேசாதீங்க. அண்ட் எனிஹவ் ஐம் நாட் ரெடி yet, ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங். நான் இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, இப்போ தான் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இஃப் ஐ டூ லுக் டெரிபிள், இட்ஸ் யோர் ஃபால்ட், யூ மேட் மீ க்ரை. நான் இந்த மாதிரி டெரிபிளாக ஹாரிபிளாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்னை அழுக வச்சிங்க, அதனால தான் என் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. சிரில் கியூரியஸ், வாய், வாட் டிட் ஷீ டூ? அப்படி அழுக வைக்கிற அளவுக்கு அம்மா என்ன பண்ணாங்க? ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். டோரிஸ் நெவர் யூ மைண்ட், அதுக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல் ஒன்றும் இல்லை விட்ரு அப்படின்னு மட்டும் டோரிஸ் சொல்கிறா. மிஸ்ஸஸ் பியர்சன் ரைசிங் அண்ட் ப்ரிப்பேரிங் டு மூவ் டு த கிச்சன். மிஸ்ஸஸ் பியர்சன் அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு போக போகிறாங்க. ஹாவ் யூ எனி ஸ்டவுட் லெஃப்ட்? ஐ கான்ட் ரிமெம்பர். நம்மக்கிட்ட ஸ்டவுட் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் பியர், அது இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. சிரில், பாட்டில் ஆர் 2 ஐ திங்க், பட் யூ டோன்ட் வாண்ட் ஸ்டவுட் நவ். ஒன்று இல்லைன்னா 2 பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்டவுட் வேணுமா? மிஸ்ஸஸ் பியர்சன் மூவிங் லெஃப்ட் ஸ்லோலி. ஐ டூ. ஆமாம் எனக்கு வேணும். சிரில், வாட் ஃபார், எதுக்கு வேணும்? மிஸ்ஸஸ் பியர்சன் டேர்னிங் அட் த டோர். டு ட்ரிங்க் யூ கிளாட். கிளாட் அப்படின்னா ஃபூலிஷ் பர்சன், குடிக்கிறதுக்கு தான் முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மிஸ்ஸஸ் பியர்சன் எக்ஸிட்ஸ் ரைட். இதை சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் பியர்சன் ரைட் சைடு வழியாக ஸ்டேஜை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இன்ஸ்டன்ட்லி சிரில் அண்ட் டோரிஸ் ஆர் இன் அ ஹடில். ஹடில் அப்படின்னா ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக ஒட்டி நிற்கிறது. க்ளோஸ் டுகெதர் அட் லெஃப்ட் சென்டர், ரேப்பிட்லி விஸ்பரிங். லெஃப்ட் சென்டரில் நின்றுட்டு அவங்க அம்மாவுக்கு கேட்காத மாதிரி லோ வால்யூமில் 2 பேரும் விஸ்பர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோரிஸ், ஹேஸ் ஷி பின் லைக் தட் வித் யூ டூ? என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தான் உன்கிட்டயே நடந்துக்கிறாங்களா? சிரில், எஸ். நோ டீ ரெடி. ஆமாம் என்கிட்டயும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. டீ ரெடி பண்ணல, குடன்ட் கேர்லெஸ், எதை பற்றியும் கவலைப்படலை. டோரிஸ், வெல் ஐம் கிளாட் இட்ஸ் போத் ஆஃப் அஸ். ஐ தாட் ஐ ஹேட் டன் சம்திங் ராங். அப்படியா, நம்ம 2 பேர்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிறாங்களா? நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன். சிரில், ஸோ டிட் ஐ. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன். அப்போது அம்மாவுக்கு தான் இன்றைக்கி ஏதோ ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஹர் ஆஃப் கோர்ஸ். டோரிஸ், she was smoking and playing cards when I came in. I couldn't believe my eyes. நான் வீட்டுக்குள்ளே வந்தப்போ அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. சிரில், I asked her if she was feeling off color and she said she wasn't. நான் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. டோரிஸ், well, she's suddenly all different and that's what made me cry. It wasn't what she said but the way she said it and the way she looked. ஆமாம், இப்போது அவங்க ரொம்ப மாறின மாதிரி இருக்கு. அவங்க சொன்னதுக்காக நான் அழுகலை, ஆனால் அவங்க சொன்ன விதமும் அவங்க என்னை பார்த்த பார்வையும் அதான் என்னை அழுக வச்சிச்சு. சிரில், haven't noticed that. நான் அதை கவனிக்கல. she looks just the same to me. அவங்க எப்பவும் போல தான் எனக்கு தெரியுறாங்க. டோரிஸ், she doesn't to me. do you think she could have hit her head or something? எனக்கு எப்பவும் போலலாம் தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு தலையில் அடிபட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆகியிருக்குமோ? you know and got what it is. you know, உனக்கு என்னன்னு தெரியுதா? சிரில் ஸ்டாகர்ட். டு யூ மீன் ஷீஸ் பாமி? அவன் ஒரு மாதிரி தடுமாறிட்டே, அப்படின்னா அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறியா அப்படிங்கிறான். பாமி அப்படின்னா மேட். டோரிஸ், நோ யூ ஃபேட் ஹெட். யூ நோ கன்கஷன் ஷி மைட் ஹேவ். ஃபேட் ஹெட் அப்படின்னா ஃபூலிஷ் பர்சன், ஃபூல் அப்படிலாம் கிடையாது. கன்கஷனாக இருக்கலாம்ல. கன்கஷன் அப்படின்னா தலையில் அடிபட்டால் அந்த அதிர்ச்சியில் நமக்கு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே ஞாபகம் இருக்காதுல்ல. ஷி மைட் ஹேவ் அந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல. சிரில், சவுண்ட்ஸ் ஃபார்-ஃபெச்ட். ஃபார்-ஃபெச்ட் அப்படின்னா அன்லைக்லி, இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். டோரிஸ், வெல் ஷீ இஸ் ஃபார்-ஃபெச்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஷீ சடன்லி பிகின்ஸ் டு கிகிள். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் கூட தான் ஃபார்-ஃபெச்டாக இருக்குது, நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரில், நவ் தென் வாட் இட் இஸ். ஏன் சிரிக்கிற, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். டோரிஸ்,
If she is going to be like this when dad comes home, she giggles again. அப்பா வரும்போதும் அம்மா இதே மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. சிரிலும் அதை கேட்டுட்டு பிகினிங் டு கஃபா, அவனும் பெருசாக சிரிக்கிறான். ஐ எம் ஸ்டேயிங் இன் ஃபார் தட் 2 front dress circles for the first house. அப்போது நான் எங்கேயும் போகலை, வீட்டிலையே இருக்கேன். 2 front dress circles for the first house அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஷோ ஆஃப் த ட்ராமா. ஒரு டைமுக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, மேட்டனி, நைட் ஷோ இந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃப்ரண்ட் ட்ரெஸ் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டிங் ஏரியா. ஸோ அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறதுக்கு 2 டிக்கெட் அப்படின்னு சொல்கிறான். அப்பா வந்தோன்னே வீட்டில் பெரிய ட்ராமாவே நடக்க போகுது, அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு நம்ம 2 பேருக்கும் 2 சீட் புக்கிங் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.